வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 39. சொல்ல போனால் நான் 2 வாரமாகவே நான் வந்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடல. அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற என்ன, ஸ்ட்ரைக் தான். ஸ்ட்ரைக் வந்ததால கொஞ்சம் மன கஷ்டத்தில் போயிட்டேன். வீடியோ ஒழுங்காக போடாதால நம்ம சேனலும் நல்லா டவுன் ஆயிடுச்சு. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு திரும்ப மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். பழையபடி நீங்கள் தாங்க சப்போர்ட் கொடுக்கணும். சரி, ஓகே, ஓவரா பேசாமல் அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ. 領域展開お前はஇந்த பொண்ணுங்களே வேணாயா. ஒருத்தி நடனா ஒருத்த கூட குடிக்கிறா, இன்னொருத்தி நடனா ஒருத்த கூட படுக்கிறா. நான் ஒரு வெர்ஜின் பையன், எனக்கு ஒரு வெர்ஜின் பொண்ணு தான் வேணும். வர்ஜின் இன்னொரு வாட்டி சொன்ன அடிச்சு பல்லுகள்லாம் ஒட்டிடும். ஜீவா, அதெல்லாம் டைனோசர் காலத்துல அழிஞ்சு போச்சுடா. வெர்ஜின் பொண்ணா கிடைச்ச மாதிரி தான் ப்ரோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த வீடியோல கெட்ட வார்த்தை வரும். சோ சவுண்ட கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. இப்போ உள்ள போயிடலாமா? புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட, நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த வாடம் கொம்மால. இவங்க 2 பேர் சண்டை யாராவது நிறுத்துங்கப்பா. நருட்டோ என்னமா கெட்ட வார்த்தை பேசுறான். ஓ மை காட். சூப்பரா கேரளா பொண்ணு நடந்தது. அண்ணா சைத்தறி மூடுண்டா வரிவாத்த நேரா பக்கம் வர சொல்லிச்சு. டேய், உன்னை போய் சைட் அடிக்க கூப்பிடுறாங்கடா. அட போய்ட்டானே. தூக்குதா சொல்லுதே. நான் யாரையும் சைட் அடிக்க மாட்டேன்பா. நான் ரொம்ப குட் பாய், ஆனா எப்பவுமே கிடையாது. யார் இருந்தாலு என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்ன தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். ஆமாங்க, நருட்டோவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குஜாலாந்துட்டான். ஐயோ, அவன் சொல்லக்கூடாது, அவருன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் தேர்ட் ஒக்காகே வாச்சே. பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில இது என்னடா கொடுமையா இருக்கு. அவன் பொண்டாட்டியை போட்டா அவன் கேட்கதான் செய்வான். நருட்டோ சாஸ்கியோட பொண்டாட்டியை போட்டதாலதான் சாஸ்கே வந்து கேக்குறான். அதை கேட்டதுக்கு நருட்டோ ரசங்க எடுத்துட்டு போறான். பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா பேய பாக்கணும் ஆசைதான். பய போல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்ல. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்னதான் இந்த கோஸ்ட் ஆஃப் உச்சிஹாவா இருந்தாலும் டோபிராமா கிட்ட அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டோபிராமாலாம் பியூர் சிக்மாயா. ஹகரமா முன்னாடியே சும்மா திமுறா நின்னாரு. ஹகரமா கிட்ட ரெனிங்க இருக்கிறத பார்த்து ஓய் நீ என்ன உச்சிஹாவா அப்படின்னு கேட்டுறாரு போல. ஏன்னா அந்த அளவுக்கு தலைவன் சிக்மாயா. ஓ, ஒருவேளை இருக்குமோ? ஏன்னா ஜிரையா, டோபிராமா, சாக்குமோ ஹாடாக்கு இவங்க 3 பேருக்குமே ஒயிட் ஹேர் ஸ்டைல் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 பேரும் பார்க்க ஒரே கலர்ல தான் இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரிவீலே பண்ணிருக்க மாட்டாங்க. டோபிராமா ரொம்ப பவர்ஃபுல், அதே மாதிரி ஜிரையா, சாக்குமோ ஹாடாக்கே இவங்க 2 பேருமே பவர்ஃபுல். இதுவே நம்மள முடிவெடுக்க வைக்குதே. ஒருவேளை ஜிரையாவும் சாக்குமோ ஹாடாக்கேவும் டோபிராமாவோட பசங்களோ. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, நான் இனிமே க்ளோஸ் அப்ல இருந்து கோல்கேட்டா மாற போறேன். நானும் ஒன் பஞ்ச் மாதிரி என் பல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். ஆகி உச்சிஹாவால ஒரு 3ஐயே நெருப்பால அப்படியே பொசிக்க முடியுது. என்னடா கொடுமையா இருக்கு. இவ்வளவு ஓவர் படா காமிச்சிருக்காங்க. இவன் என் ஃப்ரெண்டு மேடம், ரொம்ப நல்லவன். யாரும் உண்மையா காதலிச்சு சேர்ந்துடக்கூடாதுன்னு குறியா இருப்பான். குறிப்பா நான். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா இந்த வீடியோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இவனை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் நிஞ்சுட்சு வச்சிருக்க ஒருத்தவங்க உன்னோட டீம்ல இருக்கணும். இந்த 2 ஆப்ஷனுமே இல்லனா இவனை தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லனா உனக்கு ஷிகமார மாதிரி அறிவு இருந்திருந்தா இந்த கதையை வேற மாதிரி நடந்திருக்கும். ககாஷியே ஷிகமாருவை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ககாஷியே எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட், ஆனா இவரை விட ஷிகமாரு தான் இன்டெலிஜென்ட் ஒத்துக்கிறாரு பாருங்க. அங்கதான் நம்ம பையன் ஷிகமாரு அங்க நிக்கிறான். ஏய், பயந்து ஓடாதீங்க. ஏம்பா பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லைன்னா 2 மணி நேரம் பேசியே கொள்ளுவா. 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோமா? டாக்னோ ஜுட்ஸுக்கு மயங்காத ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆபத்தான ஜுட்ஸுனா அது வந்து டாக்னோ ஜுட்ஸு தாங்க.
இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே பாத்துறோம். அதான சீன் சீக்வென்ஸ். கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் 18 கேட் வரைக்கும் ஓபன் பண்ணி சரியான வேகத்துல போனா இவர் ஒரு கேட்டையும் ஓபன் பண்ண எப்படி ஃபாஸ்டா போயிட்டு வராரு பாருங்களேன். யார சொல்றேன்னு தெரியுதா? மினோட்டோ தான். சீக்கிரம் உண்டாகட்டும் மகளே. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா ராஜா? மங்களம் உண்டாகட்டும் மகளே. ஜெரையான ஹெல்ப் பண்ண தேவையில்லப்பா. அவங்களுக்கு ஓகேனா நான் வேணா உண்டாக்க ஹெல்ப் பண்றேன். என்ன மட்டும் சொல்ல முடியாது. இதை பார்த்து நிறைய பசங்க வந்துடுவானுங்களே. சோ நான் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா ஹெல்ப் பண்றேன். $144 இன்ஃபினிட்டி கேஸ்டல் இப்படி இருக்கு. ஆனா 1080p இன்ஃபினிட்டி கேஸ்டல் இப்படி இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். 4K குவாலிட்டில ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்டல் இருக்கு. நிஜமாலேங்க இது வந்து 1080p. நான் சொல்றது 4K. என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஆனா அந்த அளவுக்கு அழகான வானவில் நான் பார்த்ததே இல்ல. வானவில் பார்க்க அழகா இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒரு காலத்துல பாம்புகளோட வருகையை இதை வச்சு கணிப்பாங்க. ஐயோ இந்த சீன்ல கூட என்னடா பண்றீங்க? ஏன்டா இந்த சீன்ல கூட ஒரு டபுள் மீனிங்கா? எப்படி உங்களுக்குலாம் இது தோணி கண்டுபிடிக்கிறீங்க? வானவில் பாம்போட வருகையா? ஐயோயோ டேய் இந்த மாதிரிலாம் வீடியோ சொல்ல பண்ணாதீங்க ப்ளீஸ்டா ப்ளீஸ். எப்படிங்க உங்களுக்குலாம் இந்த மாதிரி சீன்ல இருந்து தோணுது? இந்த மாதிரிலாம் வீடியோ ரெடி பண்றவங்க வந்து ஒரு அல்ட்ரா லெஜெண்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகு சிலையை 15 நாள் ராப்பகலா மாங்குன்னு வேலை செஞ்சு என் உளி தேய உருவாக்கி இருக்கிறேன். இது அலாக்கா தூக்கிட்டு போய் மலாக்கால உங்க பேலஸ் முன்னால வச்சீங்கன்னா ஒரு நாய் கூட உள்ள வரா. எல்லாரும் ரோட்ல நின்னுகிட்டு வாய பொளந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம். முன் மாதிரின்னு சொன்னேன். முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாய் நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு செதுக்கிறது இல்ல. அது எசக்கு பெசக்க ஆகி போச்சு. நீ எதுவும் பேசாத. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. நானும் எத்தனையோ கண்ட்ரிக்கு போய் எவ்வளவு ஸ்டாச்சுகளை வாங்கி என் பேலஸ்ல அடிக்க வச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகு லைஃப்ல நான். ஐயோ ஜிரையாக்கு இந்த சிலை ரொம்ப பிடிச்சிருக்கோ. அதான் வாயை பொழந்து வேன்னு பாக்குறாரு. உங்களுக்கு இந்த சிலை பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கோயில்ல அலங்காரமா இருந்தாலும் அலங்கோலமா இருந்தாலும் சாமி சாமி தான். அதுவும் எடுத்து வச்சு கும்பிடுற சாமி இல்ல, எப்பனாலும் கும்பிடுற சாமி. இந்த மாதிரி சாமி ஒண்ணு மட்டும் என் வீட்டுல இருந்துச்சுன்னு வச்சுக்க, தென்மலை மட்டும் இல்ல தெக்க பூரா என் பேருங்க. நரோட்டோ சீரிஸ்ல கூட இட்டாச்சி ஒரு காடு மாதிரி தாங்க காமிச்சிருப்பாங்க. டெய்லரா கூட இட்டாச்சி ஒரு கடவுள் மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான். அதான் நம்ம இட்டாச்சி காட் ஆஃப் கெஞ்சட்சு ஆச்சே. அந்த வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? பாகா எப்படி கரெக்டா சொன்னா நரோட்டோ அளவுக்கு இல்லைனாலும் என்ன பரவாயில்ல சொல்றோம்ல. நீங்களும் அப்படியே பாகான்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி பாகா. ஒரு அனிமே பீரியட் நோட் புக் இப்படிதான் இருக்கும். நல்லா பாத்துக்கோங்கப்பா. நானும் இந்த மாதிரி 2-3 வரைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா கடுப்பாயிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இந்த நோட் புக் பார்க்க நல்லா இருக்குப்பா. இதோ பாத்தீங்களா ஒவ்வொரு கண்ணையும் அதுக்கான டெஃபினிஷனா போட்டு வச்சிருக்கான். ஆளு கரெக்டா போட்டுருக்கானா தப்பா போட்டுருக்கானு தெரியல. ஆஹா ஜிரையாம சுனாடேவ மாட்டிக்கிட்டாங்களே. 2 பேரும் கசமுசா பண்ணும்போது கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து பண்ணிருக்க கூடாது. இப்படி நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே பாவம். ஏய் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஜிரையா அப்படி சுனாடேவ கசமுசா பண்ணலாம். சுனாடே ஏன் ஆளு நியாயம் படி நான் தான் சுனாடேவ பதம் பார்க்கணும்.
சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. அது மட்டும் இல்லாம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல்ல மூவிஸை பத்திலாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.